ஸ்ரீரங்கத்துக்கு போகும். அங்க மூலமூர்த்தி பெருமாள் பெரிய பெருமாளை சேவிச்சா குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி. அவருடைய திருமுக மண்டலம் அது எந்த பக்கமா இருக்கு? வெஸ்ட், மேற்கு பக்கமா இருக்கு. திருவடி கிழக்கு பக்கமா இருக்கு. பின்புறம் வடக்கு இருக்கு. யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? தெற்க பார்த்துன்னு இருக்கார். ஆச்சா, இப்ப காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் எதற்காக கிழக்கு பக்கமாக உதிக்கின்றார்? பெருமாளுடைய திருவடி பக்கமாக எதுக்கு உதிக்கின்றார்னு கேட்டார். ஊத்துக்காடு வெங்கட கவி சொன்னார், காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் பெருமாள் கால் கிட்ட உதிக்கிறாரா? மாலினுடைய காலை தொழ காலையில் உதிக்கின்றார். பெருமாளுடைய திருவடி காலை தொழ அவர் காலையில் உதிக்கின்றார். எதற்கு மேற்கில் திருமுக மண்டலம் பக்கமாக தான் அஸ்தமிக்கின்றார்? யாரை பார்த்துவிட்டு அஸ்தமிக்கின்றார் சூரியன்? திருமாலை பார்த்துவிட்டு அஸ்தமிக்கின்றார். மாலை பார்ப்பதற்காக மாலையே அவர் அஸ்தமிக்கின்றார். காலை தொழ காலையில் உதிக்கின்றார், மாலை தொழ மாலையில் அஸ்தமிக்கின்றார். காலையே மாலையே என்று கால் மால் என்கின்ற வார்த்தையை வைத்து ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார்.